இப்போ கெஸ்ட் எல்லாம் போனோடனே பார்வதி அழுதுட்டு இருந்தாங்க. நான் கூட சத்தியமா உண்மையிலேயே நம்பிட்டேன். சரி இப்போ அவங்களுக்கு பிரியங்கா அவங்களெல்லாம் பிடிக்கும் போல இருக்கு. அதனால அவங்க போனோனே கொஞ்சம் அப்செட் ஆகி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் திவாகர் சார் வராரு. அவர்கிட்ட வந்துட்டு அழறாங்க. அவர் பாவங்க இந்த அளவுக்கு அவருக்கு புத்தி கிடையாது. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, "நான் இருக்கேன் பாரு, நீ எதுக்காக அழற? நீ எதுக்கு நினச்சும் கவலைப்படாத. நான் இருக்கேன்ல உனக்கு" அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே பார்வதி வந்துட்டு சொல்றாங்க, "ஆமாண்ணே, எனக்கு உன்கிட்ட எப்படி கனெக்ட் ஆச்சுன்னே தெரில. எப்படிண்ணே உன்கிட்ட நான் இவ்வளோ க்ளோஸ் ஆனேன்? கமருதன்கிட்டயே எனக்கு அந்த பாண்டிங் இருக்குண்ணே. கண்டிப்பாக நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுண்ணே. ஹி ஓஸ் தட் அப்பாலஜி. ஹி டிசர்வ்ஸ் தட் அப்பாலஜி. ஐ ஓ தட் அப்பாலஜி டு ஹிம்" அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அவருக்கு அப்பாலஜி கொடுக்கணுண்ணே. ஏதோ ஒரு கோவத்தில் நான் பேசின வார்த்தை அவரோட வாழ்க்கையை எந்த விதத்துலையும் பாதிச்சிடக்கூடாது. நான் கண்டிப்பாக அவருக்கு மன்னிப்பு கேட்கணும். ஸோ கமருதன் வந்து பேட் டச் பண்ணான்னு சொன்னது நெகட்டிவாக போயிடுச்சுங்கிறத பிரியங்கா மஞ்சரி வந்து வெளியில் சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ஆயிருக்குங்கிறத நேற்று சொல்கிறேன். அதனால தான் அந்த கேமராவை திருப்பியிருக்காங்க போல இருக்குது. நான் கூட போட்ட வீடியோக்கு இங்கே எல்லாருமே இன்ஃபர்மேஷன் கறந்தாங்கன்னு. எல்லாரும் இன்ஃபர்மேஷன் கறந்தாங்க. அது எல்லாத்தையுமே நமக்கு காமிச்சாங்க. பட் பிரியங்கா பார்வதி கூட பேசின டிஸ்கஷனை காட்டலை. அன்னையிலேருந்தே அந்த ஜெயில் பிரச்சனை நடந்ததுலேருந்தே நிறைய விஷயம் நமக்கு காட்டாமல் மறைச்சிட்டே இருக்காங்க. ஸோ இதை வந்து பேசியிருக்காங்க. அப்போ வந்து உனக்கு அது நெகட்டிவாக போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் கமருதன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவன் உண்மையிலே பாவம். அதாவது அது கமருதனுக்கு பாசிட்டிவாகவும் பார்வதிக்கு நெகட்டிவாகவும் அமைஞ்சிருச்சுங்கிறத வெளியே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து கமருதனுக்கு வந்து இதுங்கும் போது இப்போ கண்டிப்பாக இதை எத்தனை பேர் பார்க்க போகிறாங்க லைவில் யாருக்கும் தெரியாது. மக்கள் உடனே உண்மையிலே ஓ வா கமருதனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை பாசிட்டிவாக மாறிடுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு ஆக்டிங்கை போட்டாங்க. இந்த ரீசனுக்காக தான் வெளி உலக இன்ஃபர்மேஷனை சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். சொல்லியாச்சுன்னா இனிமேல் ஃபுல்லாக நடிப்பாக மாறிடும். இனிமேல் உங்களுக்கு வந்து அது பிக் பாஸே நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது. ஸோ அது எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு சத்தியமாக தெரியல. விஜய் டிவிக்கு அவ்வளோ அறிவில்லாமலாம் இருக்கும். இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தா வந்து எல்லாரும் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது எதுக்காக அப்படி பண்ணுறாங்களோ இன்னும் நமக்கு தெரியல. அவங்களுடைய கமெண்ட்ஸ்